Investment opportunity in converting unused land into useful land. அக்ரி டூரிசம் ப்ராஜெக்ட்ஸ். அன்யூஸ்டு லேண்டை யூஸ்ஃபுல்லாக லேண்டை மாற்றுறது தான் எங்களுடைய நோக்கம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அன்யூஸ்டு லேண்டுன்றது ஒரு அழகான ஒரு பொட்டன்ஷியல் ஃபெர்டிலிட்டி, அதாவது குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியம் இருக்கிற ஒரு பெண்ணை குழந்தையை பெற்றுக்கொள்ளாமல் தடுப்பதற்கு சமதமாகும். ஸோ அன்யூஸ்டு லேண்ட் இஸ் ஈக்குவல் டு இன் திஸ் சிச்சுவேஷன். ஸோ அதனால் டோன்ட் வேஸ்ட் யுவர் லேண்ட், மேக் இட் ப்ரொடக்டிவ் அண்ட் ஃபெர்டைல். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். அக்ரி லேண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது அடுத்த ஒரு 10 வருடங்களில் மிகப்பெரிய அளவில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது. என்ன காரணம்னா, இன்றைக்கு இளைஞர்கள் நிறைய கிராமத்துல இருந்து நல்லா படிச்சுட்டு எல்லாமே வெளியூர், வெளி மாநிலங்கள் எல்லாம் போயிட்டாங்க. அந்த இடத்துல அந்த லேண்ட் எல்லாமே அன்யூஸ்டா இருக்கு. அப்ப அந்த லேண்டை நம்ம படித்தவர்கள், வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள், வெளி மாநிலங்களில் வேலை பார்ப்பவர்கள், அவர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அன்யூஸ்டு லேண்ட், நான் சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணி மிகப்பெரிய வெற்றியாளராக ஆக முடியும். சாதாரணமாக ஒரு 5% 8%க்கே இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு ப்ராஃபிட்டை பார்க்குறப்போ ஒரு 15லேருந்து 20% நிச்சயமாக எடுக்க முடியும். ஆனால் மாற்றம் தேவை. விவசாய தொழில் நஷ்டமில்லை, விவசாயம் செய்யும் முறைதான் நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ சரியான முறை, முக்கியமாக டெக்னாலஜி டிரைவன் அக்ரிகல்ச்சர், கம்யூனிட்டி ஃபார்மிங், இந்த இரண்டையும் படித்தவர்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக விவசாய தொழில் ஒரு லாபகரமான தொழிலாக இருக்கும் என்று கூறுகிறோம். ஸோ இன்வெஸ்ட் இன் யுவர் வில்லேஜஸ், இன்வெஸ்ட் இன் அன்யூஸ்டு லேண்ட் அண்ட் மேக் அ குட் ப்ராஃபிட் இன் த நெக்ஸ்ட் டிகேட். நான் குறிப்பிட்ட இந்த பிஸ்னஸ் மாடல், இந்த அக்ரி எக்கானமியில் எப்படி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது பற்றிய விவரங்கள் எல்லாமே நாங்கள் ஒரு நாள் ஒரு அவேர்னஸ் லெவல் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கோம். அது ஜூன் மாதம் 1 நடக்க இருக்கின்றது. விருப்பமுள்ளவர்கள் இந்த நம்பர்களில் கூப்பிட்டு விவரங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.